என்னன்னா பிவி டயக்ராம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிவி டயக்ராமில் நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஒய் ஆக்சிஸ் பி, எக்ஸ் ஆக்சிஸ் வி. இந்த பிவி டயக்ராமில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏசுநாதரை போட்டுக்கணும். இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன். சரியா? அப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே என்ன நடக்குது? இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ், இன்னொன்று ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். சரியா? ஐசோதெர்மலுக்கும் ஐசென்ட்ரோபிக் நடுவில் பாலிட்ரோபிக் போட்டுக்கலாம். ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கலாம். நம்ம ஐசோதெர்மல், ஐசென்ட்ரோபிக், பாலிட்ரோபிக். சரி, வந்து PV equal to constant, P for gamma equal to constant. சரியா? மூணுத்துக்கும் இது பண்ணும்போது இங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்க மூணு பேரும் கம்ப்ரெஷன். சரியா? இவங்க மூணு பேரும் அம்பு இப்படி விடணும். அம்பு எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், மையத்துல இருந்து ரெண்டு பக்கமும் தெறிக்க விடணும். சரியா? தெறிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மையத்தை வச்சுக்கணும். சிலுவை போட்டோம்ல, சிலுவை போட்டா சென்டர்ல இருந்து போற பயணம் வந்து வெளிநோக்கி போகணும். அவங்க மூணு பேருக்கு கம்ப்ரெஷன். இதில் என்ன புரிதல் ஏற்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து தனியாக போடுறேன் அவங்க மட்டும். ஸோ இங்கேருந்து இப்படி போகிறேன். ஸோ இப்படி போட்டேன். இப்போ இவங்க மூணு பேரும் கம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இருக்க கீழே இருக்க யாரு? ஐசோதெர்மல். மேல இருக்கவன் யாரு? நடுவில் இருக்கும் பாட்டு. மேல இருக்கவன் ஐசென்ட்ரோபிக், பாலிட்ரோபிக். ஏரியா அண்டர் த பிவி டயக்ராம் என்ன சொல்லுவோம்? ஒர்க் டன். அப்ப யாருக்கு கம்மியான ஏரியா வரும்? ஐசோதெர்மலுக்கு தான் கம்மியான ஏரியா. அவனுக்கு அதுக்கும் மேல பாலிட்ரோபிக் தான் அதுக்கும் மேல. இப்ப யாருக்கு மினிமம் கம்ப்ரெஷன் ஒர்க் வந்து யாருக்கு மினிமம்? கம்ப்ரெஷன் ஒர்க்ன்றது நம்ம தர ஒர்க்கு ஃப்ரம் அவுட் சைட் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்க நினைக்கும் போது நம்ம கம்மியா கொடுக்கணும்னு நினைப்போமா, அதிகமா கொடுக்கணும்னு நினைப்போமா? என்கிட்ட இருந்து நான் ஒரு பொருள் தரேன் அப்படின்னா ஐயோ கம்மியா கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு மாதிரி நினைப்போம். சரியா? அதுதான் ஹியூமன் நேச்சரோட இது. அப்ப கம்ப்ரெஷன்ல யார் பெஸ்ட்? மினிமம் ஒர்க் தான் பெஸ்ட். அப்ப இவன் தான் பெஸ்ட். ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பெஸ்ட் யாரு? ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் ஒர்க் இல்ல, நெகட்டிவ் ஒர்க்ன்றனால சின்னவனை தான் எடுத்து. சரி, நெகட்டிவ் ஒர்க்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள் போதே ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா கம்மியா இருக்கதான் ஆசைப்படும். இப்ப அதே இன்னொரு படம் போடுறோம். Amen.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதே மேக்ஸிமம் வந்து WT போகிறான், ஆனால் பாலிட்ரோபிக் வந்து இவன் மினிமமாக வரான். சரியா? அப்போ எக்ஸ்பேன்ஷனில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதுவும் அப்சர்வ் பண்ணலாம். எக்ஸ்பேன்ஷனில் இந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ண இருக்கணும். கம்ப்ரெஷனில் இந்த மாதிரி அப்சர்வும், எக்ஸ்பேன்ஷனில் இந்த மாதிரி அப்படியே உல்ட்டாவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதான் 2 வகையான ஒர்க்கை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான இதான் இந்த பிவி டயக்ராம் எடுத்துக்கிட்டோம். இது மொத்தமாக ரெண்டும் கம்ப்ரெஷனும் காட்டியிருக்கோம், இதுவும் எக்ஸ்பேண்ட் காட்டுறாங்க, தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு பிவி டயக்ராமை இந்த அளவுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.